நோட்டண்ணா. இந்த வேளையில் முன்னிருக்கிற ஊழியர்களோடு நீங்கள் வழி நடத்துங்கள். கர்த்தர் பெரிதான காரியங்களை வழி நடத்துவாராக. ஆமென். காட் பிளஸ். தங்கம் வானொலி நேயர்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். தேவன் தாமே உங்கள் ஞாபகத்தோடு கூட இருப்பாராக. வானொலியை நடத்தி கொண்டிருக்க தேசியான குடும்பத்தில் சந்ததியை தேவன் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளே தேவனுடைய வார்த்தை எங்களுக்கு ஜீவனாய் இருக்கிறது என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். இந்த தேவனுடைய வார்த்தையை நாங்கள் பெற்றிருப்பதால் தேவனுடைய வார்த்தை எங்களுக்கு மேன்மையான வெற்றியை தருகிறது என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். இயேசு சொல்லுகிறார், நானும் தேவனும் ஒன்றாய் இருக்கிறது போல அங்க நீங்களும் இயேசுவோடு ஒன்றாக இருக்க வேண்டும் என்று அங்கு விரும்புகிறார். ஏனென்றால் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கிரிய செய்வதற்கு அங்கு இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையிலே நாங்கள் நிலைத்திருக்க வேண்டியவர்களாய் இருக்கிறோம். நமது ஆவிக்குரிய கண்கள் திறந்திருக்க வேண்டும் என்று சொல்லி, ஏனென்றால் இந்த நாட்களிலேயாவது எங்களுடைய ஆவிக்குரிய கண்கள் நிச்சயமாகவே தேவனுடைய வார்த்தையினால் தேவனுடைய வார்த்தை என்ற அந்த திறப்பினால் திறக்கப்பட்டு இருக்க வேணும் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். ஏனென்றால் இந்த நாட்களிலே நாங்க பார்க்கிற காரியங்கள் எல்லாம் அங்கு துன்மார்க்கமாய் இருக்கிறது, அங்கு யுத்தங்களாய் இருக்கிறது என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். ஏனென்றா முடிவு வராது, முடிவு உடனே வராது என்று சொல்லி எழுதி இருக்கிறபடியால் நாங்கள் தேவனுடைய சமூகத்திலே காத்திருக்கிறவர்களா இந்த நாட்கள்ல இருக்க வேண்டும். ஏனென்றால் அங்கு எல்லாருடைய மன கண்களும் பிரகாசமாய் இருந்தால்தான் அந்த பரமபிதா மனுஷனுடைய வழிகளிலே தனது பரலோக பொக்கிஷமாகிய வரங்கள் வல்லமைகள் தாளந்துகளை கொடுப்பார் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். இதனால் இயேசு ஆண்டவர் ஜீவிக்கிறார் என்பதை மக்கள் தேசங்கள் அறியக்கூடியதா இருக்கும். மனுஷனுடைய வாழ்விலையோ வழியிலையோ எங்கள் ஆண்டவர் தோன்ற வேண்டும். அந்த தோன்றினால் தான் அங்கு தேவனுடைய பெரிதான புதிதான சமாதானத்தை நாங்க காணக்கூடியதா இருக்கும். அப்பொழுது பிரச்சனைகளை தீர்க்கிறவராய் எங்கள் தேவன் இருப்பார். அதற்கு தேவனுடைய வார்த்தை எங்களுக்கு ஜீவனும் வல்லமையுமாய் எங்களுக்குள்ளே கிரிய நடப்பிக்கும் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். ஏனென்றால் அவர் தேற்றவாளனாகிய பரிசுத்த ஆவி எங்களுக்கு கொடுத்திருக்கிறார். இந்த வார்த்தையை குறித்த அந்த எல்லா காரியத்தையும் அறிந்து கொள்ளக்கூடியதாய் கர்த்தர் எங்களுக்கு இந்த நாட்கள்ல இருக்கிறதை நாங்க காணக்கூடியதா இருக்கிற தேவனுடைய வார்த்தை நம்முடைய வாயிலே முதலாவது வந்து எங்கள் இருதயத்திலே நிற்கும் போதுதான் எல்லா சூழ்நிலையிலும் நாங்கள் பாவத்தையும் மேற்கொள்ளலாம், பிசாசையும் மேற்கொள்ளலாம். அது இந்த நாட்களிலே எங்களிடத்திலே இருக்க வேண்டும். தேவனுடைய வார்த்தை இருக்கும் போதுதான் நாங்கள் இவைகளை ஜெயித்து நிற்கக்கூடியவர்களாய் நாங்கள் நிற்போம் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். இந்த தேவனுடைய வார்த்தையிலே ஒரு அபிஷேகம் இருக்கிறது. அந்த அபிஷேகமும் மேன்மையும் வெற்றியும் எங்களுடைய ஆவிக்குரிய கண்களை திறக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவோடு ஒன்றிணையும் போது நாமும் அவரோடு ஒன்றிணைந்து நாங்கள் இந்த யுத்த காலங்களிலே போராடும் போது நிச்சயமா போராட்டத்திலே ஒரு வெற்றியை ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்து நடத்துவார் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். ஏனென்றா எல்லா இடத்திலும் நாங்கள் வாழ்க்கையிலே ஒரு குணசாலிகளாய் இருக்க அங்கு வரன் தேவையாய் இருக்கிறது. வார்த்தையிலே நாங்கள் அறிவாய் இருக்க வேண்டும். அறிவாய் இருக்கும் போதுதான் நாங்கள் சில காரியங்களை கற்றுக்கொள்ளக்கூடியதாய் இருக்கு. போராட்டத்திலே நாங்கள் போராளியாய் நின்றாதான் நாங்க போராட்டத்திலே நாங்கள் நின்று ஒரு நல்ல வீரனாய் நிற்க முடியும். ஆகவே அதுக்காக எங்களை அழைத்திருக்கிறார். இன்னும் கடைசி நாட்களிலே நாங்கள் எவ்வளவு வீராங்கனையா இருக்க வேண்டும் என்பதை கூட எங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார். ஆகவே அந்த காரியங்களை எல்லாம் நினைவில் கொண்டு நாங்கள் தேவனுடைய வார்த்தைக்குள்ளே நிற்போம். கர்த்தரங்களை நடத்துவார். ஏனென்றால் எங்களுடைய நம்பிக்கை இயேசு கிறிஸ்துவாய் இருக்கிறார். அவர் வானத்தையும் பூமியையும் உருவாக்கின தேவன். அந்த தேவனிடத்திலே நாங்கள் ஒப்புவிப்போம் ஜெபங்களை. அவரே எங்களுக்கு பதில் தருகிற தேவனாய் இருக்கிறார். நாங்க பாஸ்டர் அவர்களை வரவேற்று கொண்டு தேசங்கள்ல உலக தேசங்கள்ல யுத்த நாடுகள்ல தேவனுடைய தயவும் நம்பிக்கையும் பெருகக்கூடியதா கர்த்ததாமே இறங்க வேணும் என்று சொல்லி இந்த யுத்த நாடுகள் அவர்கள் படுகிற வேதனைகள், கஷ்டங்கள், துன்பங்கள், ரோட்டோரங்களிலே வாழுகிற மக்களாய் இருக்கிறார்கள். எவ்வளவோ பெரிய பெரிய காரியங்கள் இருந்தாலும் இன்றைக்கு அவர்கள் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே
தேவனுடைய தயவு நம்பிக்கை எல்லா மக்களுக்குள்ளே தேசங்களுக்குள்ளே கடந்து வர வேண்டும் சொல்லி ஜெபத்திலே வழி நடத்துங்க. இரக்கமும் புதிய கிருபையும் இரக்கமும் பரிசுத்தமும் நிறைந்த எங்கள் அன்பு தகப்பனே, நீர் ஒருவரே மெய்யான தேவன், இந்த உலகத்தை சிருஷ்டித்த தேவன். இந்த உலகம் வறுமையும் இருளுமாக இருந்தது, வெளிச்சம் உண்டாக கிடவது என்று இந்த உலகத்தை சிருஷ்டித்து மனிதனுக்கு தேவையான எல்லாவற்றையும் நீர் உருவாக்கி, அதன் பின்பு மனிதன் எங்களை உருவாக்கின தேவன் நீர் ஒருவர் என்பதை மனிதர்கள் இன்றைக்கு அறியாமல் வாழுகிறார்கள். ஆண்டவரே, இந்த கடைசி காலத்துல நீர்தான் மனுக்குலத்தின் நம்பிக்கை என்பதை ஒவ்வொரு மக்களும் அறிந்து கொண்டு வார்த்தையில நம்பிக்கை வைக்க நீர் யுத்தங்களை நீர் நடத்துகிற தேவனாக இருக்கிறீர். நீதியின் பக்கத்துல நீர் வெற்றியை கொடுக்கிற தேவனாக இருக்கிறீர். நீரே அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களை அடிமத்தனத்திலிருந்து விடுவித்த தேவனாக இருக்கிறீர். அமெரிக்கா தேசமே பயப்படாதே மகிழ்ந்து கழிவுறு என்று சொல்லி மகிழப்படின தேவன் அல்லவா நீர் ஒவ்வொரு தேசங்களையும் சமாதானத்தை கொண்டு வருகிற தேவன் அல்லவா. இந்த யுத்தம் இவ்வளவு ஒரு கொடியது, மனிதன் திருடுவது, கொல்லுவது, அழிப்பது, பிரியமில்லாத காரியங்கள், தீமைக்கு எதிரான யுத்தங்களாக இந்த காலத்துல நடக்கிறதற்காக நீர் ஒவ்வொரு யுத்தத்திலே நீர் நன்மைகள் வெற்றி பெற, தீமைகள் அகன்று போக, ஒவ்வொரு தேசங்களும் ஏழ்மை அடையாமல் ஒவ்வொரு தேசங்களுக்கும் அந்த மக்கள் எவ்வளவு ஒரு யுத்தத்துல கஷ்டப்படுகிறார்கள், துன்பப்படுகிறார்கள். இன்றைக்கு தீமையை செய்ய நினைக்கிற நாடுகள் இன்னும் தீமையை செய்ய தயாராக இருந்து கொண்டிருக்கின்றன. அவர்கள் தங்களுடைய தேசத்து மக்களுடைய தேவைகளை சந்திக்காதபடி, தங்களுடைய தேசத்து மக்களுடைய பணங்களை ஆயுத உற்பத்தியில அதிகமாக செலவழிப்பதை ஆண்டவரே இந்த காலங்களில நீர் யுத்தம் செய்கிறவனாக இருக்கிறேன். நீதியான காரியங்கள் இந்த உலகத்துல நடக்க வேண்டுமாறு ஜெபிக்கிறேன். உமக்கு பிரியமான காரியங்கள், ஆதியிலே வார்த்தை இருந்தது, வார்த்தை தேவனிடத்தில் இருந்த அந்த வார்த்தை தேவனாக இருந்தது. அந்த வார்த்தையை இந்த கடைசி காலத்துல பற்றி கொண்டு நீர் அந்த யுத்தத்துல எல்லா மக்களுக்கு ஞானம், புத்தி, அறிவை கொடுத்து அந்த வறுமையில இருந்து, அந்த கஷ்டத்தில இருந்து, பிசாசின் கொடிய இந்த தீமைகளில இருந்து நன்மையாக எல்லா யுத்தங்களையும் நன்மையாக மாற்றுவீராக. நன்மையோடு மக்கள் உண்மை அறிகிற அறிவை கொடுப்பீராக. இந்த தேசம் உண்மை அறிகிற அறிவால வளர உதவி செய்யப்படியாக ஜெபிக்கிறோம். தீமை பொல்லாதது, சத்துரு அழித்து மனிதர்களை இந்த நாளாந்த வாழ்க்கையை பாழாக்கி கொண்டிருக்கிறான். ஆண்டவரே, நீர் ஒவ்வொரு தேசங்களிலேயும் உம்முடைய ஆட்சியம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்திலே செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. உண்மை அறிகிற அறிவின் ஒரு தேசங்களுக்கு கொடுத்து இந்த யுத்தங்களுக்கு பின் ஒரு சமாதானத்தை கட்டளையிடுவீராக. ஆண்டவரே, ஒவ்வொரு மக்களுக்கு முளைப்பாறுதலை கொடுப்பீராக. உம்மை நோக்கி பார்க்கிற தன்மையை கொடுப்பீராக. அந்த ஒன்றான மெய்த்தவரிடத்தில் இருந்துதான் நன்மையான இவங்களை பரிபூர்ணமான வரங்களும் வருகிறது என்பதை ஒவ்வொரு தேச மக்களும் நம்பிக்கையோடு இந்த காலங்களில தேட நீர் உதவி செய்வீராக. தீமைக்கு எதிர்த்து நிற்கிற மக்களாக தீமையான காரியங்களை ஒவ்வொரு தேசங்களிலே எடுத்து போடுவீராக. வாழ்க்கையில ஒரு நம்பிக்கையை கொடுப்பீராக. நம்முடைய வருகையின் காலங்கள் நெருங்கி கடைசி கால நிகழ்ச்சிகள் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனாலும் நீர் எல்லாவற்றையும் அறிந்தவர். நீர் மீண்டுமாக வந்து இந்த தேசங்களை எல்லாம் உம்முடைய வழி நடத்துவீராக. இந்த ஊழியத்தை நடத்தி கொண்டிருக்கிற குடும்பத்துக்காக ஜெபிக்கிறேன். அவர்களோடு கூட இருந்து பல சுகம் ஆசீர்வாதத்தை கொடுத்து அவருடைய குடும்பம் ஆசீர்வாதமாக உம்முடைய வார்த்தையில நிறைந்து வாழ கிருபை செய்வீராக. ஜெகன் சிஸ்டர் குடும்பத்துக்காக ஜெபிக்கிறேன். கணவனுக்காக, பிள்ளைகளுக்காக உம்முடைய வார்த்தையில வளமாக வாழ்ந்து உம்முடைய வார்த்தையை அறிவிக்கிற பிள்ளைகளாக, உங்களுடைய தீர்க்க தரிசனத்தை சொல்லுகிற பிள்ளைகளாக
குடும்பமாக வாழ கிருபை செய்வீராக. இடத்தில் எடுத்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் உங்களுடைய வார்த்தையினால் நிறைத்து அந்த வார்த்தை அவர்களுடைய வாழ்வில வாழ்வாக மாறி இயேசுவை போல ஒருவரும் மாற கிருபை செய்வீராக. துதி கன மகிமை ஒன்றான மெய்த்தவனாகி உமக்கை செலுத்தி ஆண்டவருக்கு சேருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அவர்களை ஆசீர்வதித்து ஜபிக்கிறேன். எங்களை எப்பொழுது நேசிக்கிற நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன், ஆமீன். நாமே நாங்கள் ஜெபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி பாஸ்டர். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து ஊழியங்களோடு கூட இருந்து கர்த்ததாமே நடத்த வேணும் என்று சொல்லி அவருடைய கிரிகைகள் சபையிலே நடக்க கர்த்தர் உதவி செய்வார். அதற்காக ஸ்தோத்தரித்து நன்றி பாஸ்டர். ஆமென். ஆமீன். நன்றி. தேங்க்யூ சிஸ்டர். ஆமென். ஆமீன், ஆமீன், ஆமென். நாங்கள் டோலி சிஸ்டர் அவர்களை வரவேற்றுக் கொண்டு தேசங்களிலே ஆண்டவர் நிலத்தின் கனியையும் விளை நிலங்களையும் கொடுத்தவர். இன்றைக்கு இந்த இந்திய நாட்கள்ல இந்த தேவன் கொடுத்த கனிகள், அதாவது பெட்ரோல் டீசல் அப்படியா எல்லாம் தேசங்கள்லே அங்க நிலத்துக்கு கீழே வைத்து கொடுத்த இந்த இவைகள் எல்லாம் இன்றைய நாளிலே சேதப்படுகிறது. அது மட்டுமல்ல, இன்றைய நாளிலே அதனாலே அங்கு விலை உயருமா அது என்றெல்லாம் நடக்கிறது. ஆகவே இந்த தேவன் கொடுத்த இந்த நிலத்தின் கனியை சத்துருவோ மனுஷனோ அங்கு பறிக்காதபடி தேவன் தானே அதை திரும்பவுமாய் ஆசீர்வாதமாக்கி அந்த நாடுகளுக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்துங்க. ஆமென், ஆமென். நன்றி, நன்றி. நாங்க ஒரு மனிதரோடு இந்த தேசங்களுக்கு நாங்க ஜெபிப்பதற்கு இந்த மக்களை பாதையில் இருந்தவரே நீங்க இருப்பதற்கு அடிக்க வந்து நிற்கிறவரே அப்பா, நேற்றும் இன்றும் மாறாதவரே, இன்றும் எங்களுக்கு கிரிகைகளை நடத்தி கொண்டிருக்கிற தேவனே உங்களுக்கு நன்றி, நன்றி, மாறாக நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே. அப்பா நன்றி, நன்றி ஆண்டவரே. ஆமென் அப்பா. நீங்க கொடுத்த ஈவுகளை நீங்க எங்களுக்கு இலவசமான அப்பா உணவு எல்லாவற்றையும் நாங்க கேட்கறதுக்கு அதிகமா வீடு எல்லாவற்றையும் கொடுத்திருக்கிறீங்க ஆண்டவரே. அதுக்கான நன்றி செலுத்துறேன். இப்ப இந்த யுத்தத்தின் நிமித்தம் ஆண்டவரே எந்த விதத்திலே யாவும் குறைவா இருக்கிறதோ நீங்க நிறைவாக்க வல்லவரா இருக்கிற தகப்பனா இருக்கப்படியா நன்றி அப்பா. எனக்கு பாசை வரும் பருவங்களுக்கு நேராக நாங்க எங்கள் கண்களை ஏறெடுக்கும் பொழுதப்பா, நீங்க ஒருபோதும் உங்கள் பிள்ளைகளே உங்களை அறிந்தவர்களோ அறியாதவர்களா இருந்தாலும் யாவரையும் ஏசிக்கிற இருக்கிறபடியா நன்றி. அவர்களது தேவைகளை சந்திக்கும்படியாக இந்த கால நேரம் நாங்க யாவரும் ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறோம் அப்பா. அப்பா நீங்க கிருபை நிறைந்த தேவன், இரக்கத்தில் ஐஸ்வர்யமான தேவன் அப்பா. அதுக்கான நன்றி செலுத்துறோம். உங்களோட தயவின் மூலமாக அவங்களுக்கு ஆண்டவரே பெரிதான ஒரு அற்புதத்தை செய்யும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. இந்த கேஸ் ப்ராப்ளத்துல எல்லா விதமான இந்த நிலவரத்துல எப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவங்க தெரியுறாங்க, எப்படிப்பட்ட நிலைமையில அவர்கள் இருக்கிறார்களோ அவர்களுக்கு நீங்க பெரிதான ஒரு அற்புதத்தை செய்யுங்கப்பா. அவங்களுக்கு உணவு இல்லை, உணவு இல்லை. இந்த குடும்பங்கள் கஷ்டப்பட்டு இருக்கும் பொழுது ஆண்டவரே, இந்த ஈரான் தேசத்துல, ஈராக், இஸ்ரேல் தேசத்துல ஐயா மறித்து போற அந்த மக்களுக்கு ஆண்டவரே எப்படி ஒரு சிறிய தலையடி வரும் பொழுது எங்களுக்கு அதை எடுக்க முடியாம இருக்கு. அந்த உயிரோடு இருக்கிற மனுஷர் அப்ப கிழக்கு மேற்கு தெற்கு என்று சொல்லி ஒவ்வொரு பக்கத்திலும் பில்டிங்ஸ் விழும் பொழுது ஐயா அந்த ஆத்மாக்களை அந்த வேதனை எப்படிப்பட்டதா இருக்கும். நீங்க எல்லாத்தையும் பார்த்து அவங்களது தேவைகளை சந்திக்கும்படியாக ஜெபிக்கப்பா. அவங்களுக்கு உற்சாகமான ஆவியை கொடுத்தப்பா. அங்குள்ள அண்டர் கிரவுண்ட் சர்ச்ல இருக்கிற மக்களுக்கு தேவைகளை கொடுங்க. கேஸ் இல்லாத பிரச்சனை, எப்படிப்பட்ட பிரச்சனைகள் இருந்தாலும் ஆண்டவரே அவர்களுக்கு விடுதலை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன். தேவைகளை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன். நீங்க உடுக்கவும் அப்பா எல்லா விதமான உணவுகளை கொடுக்கிற தேவன் ஆண்டவரே அப்பா. தண்ணீரை திராசரசமாக மாற்றினவரே உங்களுக்கு நான் நன்றி செலுத்துறேன். அதே தேவன் இப்பொழுதும் அவர்களோட தேவைகளை சந்தித்து அவங்க காக்க வல்லவராக இருக்கிறீங்க. அதுக்காக நன்றி செலுத்துறேன் அப்பா. நன்றி, நன்றி, கோடி கோடி நன்றி. இப்பொழுது ஆண்டவரே உங்களுடைய திருப்பாதத்தை நாங்க நம்பி வந்து ஜெபிக்கும் பொழுது ஆண்டவரே அவர்கள் உங்களை இன்னும் கூட இறுகி பிடிக்கத்தக்கதா அவங்களுக்கு ஆண்டவரே ஒரு புதிதான உங்களுடைய அன்பை கொடுத்து அவர்களுடைய தேவையை சந்திக்கும்படியாக ஜெபிக்கிறேன். உங்களால மட்டும்தான் இது முடியும். மனுஷரால செய்ய முடியாத காரியங்களை உங்களால மட்டும்தான் செய்ய முடியும். அதுக்காக நன்றி செலுத்துறேன் அப்பா.
You are the beginning and the end of our faith, அப்பா. நீர் எங்களுடைய விசுவாசத்தை துடைக்கிறவரும் முடிக்கிறவருமா இருக்கிறது. உங்களுடைய முகத்தை மட்டுமே நாங்க நோக்கி பார்ப்பதற்கு ஆண்டவரே, இப்படிப்பட்ட பிரச்சனையை பார்த்து தடுமாறாத வண்ணமாக டிஸ்கரேஜுக்குள்ள போகாத வண்ணமாக அப்பா, சோர்ந்து போயிருக்கிறவர்கள் மத்திய புதிய பலனையும் சத்துவத்தையும் உங்களே நோக்கி கூப்பிடுறதுக்கானவரே, அவருக்கு ஒரு புதிதான அபிஷேகத்தையும் அன்பையும் கொடுத்து வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிற அந்த யுத்தத்துக்கு ஒரு முடிவை உண்டாக்குறவர் நீர் மட்டும்தான் ஆண்டவரே. அதுக்கான நன்றி செலுத்துறப்பா. அங்க ஒரு சமாதானத்தை கட்டளையிட்டு அவர்களோட தேவையை சந்தித்து அவர்களுக்குள்ள தேசமே மகிழ்ந்து களிக்கூறு என்று சொன்னபடி ஆண்டவரே, அவர்கள் மகிழ்ந்து களி கூறத்தக்கதாக அவர்கள் எல்லா விதமான தேவையையும் சந்தித்து அவர்களை சமாதானத்துக்குள்ள வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன். நன்றி இயேசு, நன்றி. முதலாவது தேடும் பொழுது சகலதும் உங்களுக்கு கொடுக்கப்படும். அதுக்காக நன்றி செலுத்துறேன். நன்றி இயேசு அப்பா. இப்ப இந்த காலை நேரம் சிஸ்டர் ரீட்டா அவங்க செய்யற ஒவ்வொரு ஊழியத்திலும் இன்றைக்கு புதிதான அபிஷேகத்தை அன்பையும் உங்களோட தேவ தயவையும் கொடுத்து ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறேன். சிஸ்டர் ஜென்னட்டுக்காகவும் ஜெபிக்கிறேன். அவங்களோட மகன் தூரத்துல இருந்தாலும் அவரோட தேவையை சந்தித்தாண்டவரே, மகளுக்கும் உங்களோட ஞானத்தை கொடுத்து அவங்க செய்யற வேலையில நீங்க கூட இருந்து உங்களோட பிரசனத்தை முன் அனுப்பி அவங்க ஹஸ்பண்ட் அவங்க செய்யற ஒவ்வொரு காரியத்தையும் நீங்க ஆசீர்வதித்து கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன். உங்களால தான் இவையெல்லாம் செய்ய முடியும். இப்பொழுது ஆண்டவரே வந்திருக்க ஒவ்வொரு சிஸ்டர், பிரதர்ஸ், பாஸ்டர்ஸ் யாவருக்கும் ஒரு புதிதான அன்பை கொடுங்க. இந்த பிரச்சனைகள் மூலமாக யாவரும் சோர்ந்து போகாத இருப்பதற்கு உங்களோட தேவ அன்பை அனுப்பி ஆண்டவரே புதிதான அபிஷேகத்தை இந்த கால நேரம் அனுப்பி யாவரையும் அவர்களுடைய தேவையிலே சந்திக்கும்படியாக ஜெபிக்கிறேன். இந்த கால நேரத்தை ஆண்டவரே எங்களுக்கு புதிதான நாளாக எங்களுக்கு ஆசீர்வதி கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன். உங்களோட நாம மட்டுமே மகிமைப்பட வேணும். நாங்க தாழ்மையாய் உங்களுக்கு முன்பாக நடப்பதற்கு ஆண்டவரே திருப்பாதம் நம்பி வந்தோம் என்று உங்களோட பாத மட்டுமே நாங்க இறுதி பிடித்து நீங்களே துடைக்கிறவரும் முடிக்கிறமான அந்த விசுவாசத்தை எங்களுக்கு நீங்க போட்டு நீங்க உங்களோட முகத்தை பார்த்து நடப்பதற்கு எங்களுக்கு புதிதான அன்பை கொடுத்து வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன். உங்களோட நாம மட்டுமே மகிமைப்படுவதற்கதாக மட்டும் தான் சகலதையும் செய்ய முடியும். அப்படியா நன்றி செலுத்தி யாவரையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் பிதாவே. நன்றி இயேசுவே, நன்றி. ஆமேன், 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 ஆமேன். உங்கள் ஜெபங்களை கேட்டதும் உனக்கு ஸ்தோத்திரம். நன்றி டொல்லி சிஸ்டர். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து எல்லாவற்றிலும் வழி நடத்தி ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன். நன்றி சிஸ்டர். God bless you. ஆமேன். நாங்கள் ஐரீன் அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். நீங்கள் எங்கள் இஸ்ரவேல் தேசத்துக்காக ஜெபம் பண்ணுங்கள். அவர்கள் வெட்கமடையாதபடி அவர்களும் தேவனுக்கு முன்பாக மனம் திரும்ப வேண்டிய இடங்கள் இருந்தா மனம் திரும்பி அவர்கள் அங்க சீர் பொருந்தும் போது நிச்சயமா அந்த தேசத்துல ஒரு விடுதலையும் வெற்றியும் ஆண்டவர் கொடுப்பார். ஏனென்றால் அந்த தேவன் யுத்தத்தில் வல்லவர். ஆகவே அவர்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். தலைவர்கள், ராஜாக்கள், அங்கே இருக்கிற ரபிக்கள் எல்லாரையும் கர்த்தர் பொறுப்பேற்று அவர்களை ரட்சித்து அவர்களை நடத்த வேண்டும் என்று சொல்லி அவர்கள் வெட்கப்படக்கூடாது. எங்கள் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறார்கள் எல்லாரும். ஆகவே அவர்களுக்காக நீங்கள் ஜெபம். ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா அந்த புதிய நாளுக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. அப்பா நன்றி ராஜாவே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அன்பும் இரக்கமும் கிருபையும் நிறைந்தது அவனே சுவாமி கர்த்தாவே. இந்த நேரத்திலே கர்த்தாவே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா அந்த விண்ணப்பங்களுக்கு ஜெபிக்கத்தக்கதாய் தேவன் கொடுத்த இந்த கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் உங்களுடைய சுத்த கிருபையா இருக்கிறபடியால் நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இஸ்ரவேல் தேசத்தை மது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஐயா. இந்த தேசத்தின் தலைவர்களை மது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். நல்ல ஞானத்தை கொடுங்க, நல்ல தீர்மானங்களை எடுக்க தேவன் உதவி செய்யுங்க. நல்ல ஆலோசனைகளை தேவன் அவர்களுக்கு கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா அந்த கடைசி நாட்களிலே கர்த்தாவே உம்முடைய காரியங்கள் கர்த்தாவே அப்பா நீர் சொன்ன காரியங்கள் நிறைவேறிக்கொண்டு
இருக்கிறது ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆனாலும் கூட கத்தாவே இந்த ஜனங்கள் கத்தாவே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே அப்பா பாவத்திலே போய்விடாது படிக்க கத்தாவே உடைய ரட்சிப்புக்குள்ளாய் கடந்து வர தேவன் நீங்க உதவி செய்ய தகப்பனே அப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே அப்பா. யுத்தத்தை எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது ஆண்டவரே கூட நாங்க செபித்து இந்த பிள்ளைகளுக்கு ஒரு ரட்சிப்பை பெற்றுக் கொடுக்க முடியும் என்று நாங்க விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அந்த தேசத்துல இருக்கிற எல்லா யூத ஜனங்களையும் அது கரத்தை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே அப்பா. இசப்பாவம் ஏற்றுக்கொண்டு கத்தாவே ஸ்தோத்திரம் ஐயா. அந்த பிள்ளைகள் ரட்சிப்படைய தேவன் உதவி செய்யும்படியா செபிக்கிறேன் ஆண்டவரே அப்பா. உமது ஜனங்கள் கத்தாவே நீ தெரிந்து கொண்ட ஜனங்கள் ஆண்டவரை, நீ தெரிந்து கொண்ட தேசம் ஆண்டவரை, அந்த தேசத்தை தேவன் நீங்க பாதுகாத்துக் கொள்ளும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரை. ஸ்தோத்திரம். அந்த பிள்ளைகள் கத்தாவே அப்பா வைக்கப்பட்டு போகாதபடிக்கு தேவன் நீங்க அவங்களை கத்தாவே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரை பாதுகாத்துக் கொள்ளும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரை அப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே அப்பா. அதிகாரிகளின் கண்களில் எல்லாம் தயவை கட்டளையிடும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரை அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே அப்பா. யுத்தங்களை கத்தாவே ஓய பண்ணுகிற தேவனையா நீங்க தகப்பனே அப்பா. அந்த தேசத்திலே யுத்தங்களை ஓய பண்ணுங்க ராஜாவே அப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சுவாமி கத்தாவே இதற்கு உதவி செய்யற அப்பா அயல் நாடுகளுக்காக அந்த தலைவர்களுக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே அப்பா. அவர்களும் ஆயுதங்களை கொடுத்து இவங்களை உற்சாகப்படுத்துறாங்க ராஜாவே அப்பா. அப்படியான காரியங்கள் எல்லா தேசங்களிலே இருந்து தேவன் நீங்க எடுத்து போடும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே அப்பா. ஸ்தோத்திரம் ஐயா. நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே அப்பா. மட்டுமாய் அப்பா நீங்க பாதுகாத்து வந்திருக்கிற கிருபைக்காய் நன்றி ஆண்டவரே அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே அப்பா. நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே அப்பா. அந்த யுத்தத்தினாலே கத்தாவே அப்பா பாதி ஜனங்கள் அழிந்து கொண்டு இருக்கிறாங்க ராஜாவே அப்பா. இது எல்லாவற்றையும் தேவன் நீங்க காண்கிறவரா இருக்கிறீங்க தகப்பனே. எத்தனையோ குடும்பங்கள் உறவுகளை பிரிந்து கத்தாவே இந்த நேரத்திலே கத்தாவே வேதனை துக்கத்தோடு கத்தாவே கண்ணீரோடு இருக்கிறாங்க ராஜாவே அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அவங்களுடைய கண்ணீர் எல்லாம் துடைங்க தகப்பனே. அவங்களுக்கு மன அமைதி ஆறுதல் சமாதானத்தை தேவன் நீங்க கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தேசத்திலே ஒரு நிலையான சமாதானத்தை தேவ சமாதானத்தை நீங்க கட்டளையிடும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே அப்பா. இஸ்ரவேல் தேசத்தின் தலைவர்களை கத்தாவை தேவன் நீங்க ரட்சிப்புக்குள்ளாய் கொண்டு வாங்க ராஜாவே அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே அப்பா. நல்ல தீர்மானங்களை எடுக்க உதவி செய்ய தகப்பனே அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே கத்தாவே அப்பா. அந்த தேசத்தின் தலைவர்களுக்கு கத்தாவை சாலமோனுக்கு கொடுத்த அந்த ஞானத்தை தேவன் நீங்க கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த தேசத்திலே கத்தாவே அப்பா பொருளாதார காரியங்கள் பாதிக்கப்பட்டிருக்கும் ஆண்டவரே அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அது எல்லாவற்றையும் தேவன் நீங்க நிறைவாய் சந்திக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அந்த தேசங்களிலே கத்தாவே அப்பா விளைச்சலை கொடுக்க முடியாதபடிக்கு இந்த நாட்களிலே அப்பா அநேக தடைகள் ஆண்டவரே அப்பா. ஸ்தோத்திரம் ஐயா அப்பா. விளைச்சலை அதிகரிங்க கத்தாவே அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே அப்பா. பசியும் பட்டினியுமா அநேக ஜனங்கள் இருக்கிறாங்க தகப்பனே அப்பா. ஸ்தோத்திரம். அவங்களுக்கு எல்லாம் நாட ஆகாரத்தை தேவன் நீங்க அருளை செய்யும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. நன்றி தகப்பனே அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே அப்பா. இஸ்ரவேல் தேசத்தை உமது கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. சுவாமி கத்தாவே உடைய பிள்ளைகள் வெக்கப்பட்டு போகாத படிக்க கத்தாவே அப்பா. அந்த தேசத்திலே நல்ல சமாதானத்தை கொண்டு வரும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. நன்றி நன்றி தகப்பனே அப்பா. நீ சொன்னது ஒருபோதும் தடைபடாத ஆண்டவரே அப்பா. ஸ்தோத்திரம் ஐயா. இந்த தேசத்தை முற்றிலுமாக நித்தி கோட்டைக்குள்ளாக மறைத்துக் கொள்ளுங்க. நம்முடைய சற்றையின் மறைவிலை வைத்து பாதுகாத்துக் கொள்ளும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே அப்பா. ஸ்தோத்திரம். ஒவ்வொரு ஜனங்களையும் தலைவர்களையும் கர்த்தாவை நீ தாமே பொறுப்படுங்க வழி நடத்துங்க ஆசீர்வதிங்க தகப்பனே அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களுடைய சங்கமம் இணைப்புக்காய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே அப்பா. இதுல பணிபுரிகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் ஆசீர்வதிங்க. அவங்களுடைய தேவைகள் கையின் பிரயாசிகள் அப்பா கையிட்டு செய்யற ஒவ்வொரு காரியங்களையும் தேவன் நிறைவாய் ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறேன். நேரம் ஜெபித்த பிள்ளைகள் இனி வந்து ஜெபிக்க போற ஒவ்வொருவரையும் தேவன் பொறுப்படுத்திக் கொள்ளும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. நன்றி நன்றி தகப்பனே அப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சுவாமி தேவன் தாமே எல்லா காரியங்களையும் பொறுப்படுங்க வழி நடத்துங்க ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன் ஆமேன். அங்கள் ஜபங்களை கேட்டதவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களோட கூட இருந்து இன்றைய நாளும் கூட்டி வந்த தேவனுக்கு கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆமேன் ஆமேன் ஆமேன். நன்றி சிஸ்டர். உங்களை நாங்க தயா சிஸ்டர் அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் லார்ட் சிஸ்டர். நீங்கள் ஈரான் தேசத்துக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். ஈரான் தேசத்தை புதிதாய் வந்திருக்கிற தலைவரையும் அங்கு கருத்தை கொண்டு
அந்த தேசத்தில தேவனுடைய வார்த்தை விதைக்கப்பட, தேவனுடைய வார்த்தை அங்கு அங்கு மறுரூபப்பட, அவர்கள் அவர்கள் தேவனுடைய வார்த்தையினால் நிரப்பப்பட, தேவனுக்கு ஒரு கீழ்ப்படிவை அவர்களுக்குள்ளே வைக்க வேணும் என்று சொல்லி அங்க இருக்கிற கிறிஸ்தவர்களுக்காக நீங்க ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் தாமே எல்லாரையும் பாதுகாக்க வேணும் என்று சொல்லி. அன்பான பரலோக பிதாவே, சோத்திரம் ஆண்டவரே அப்பா, சோத்திரம் தந்தையே, சோத்திரம் அப்பா. தந்தையே, சொல்லப்பட்ட விண்ணப்பத்தை அப்பா அவங்களோட திருக்கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. ஈரான் தேசத்தை நீங்கள் பொறுப்பெடுங்கப்பா. புதிய தலைவரை அப்பா நீங்கள் பொறுப்பெடுங்கப்பா. புதிய தலைவர்கிட்ட இருதயத்துல பேசுங்கப்பா. தந்தையே, அந்த தேசத்திலே வாழுகின்ற அனைத்து மக்களையும் அப்பா தந்தையை அப்பா ஒரு நிலப்படுத்தியப்பா அன்பான ஆவிகளை ஊற்றும்படியாய் சுபிக்கிறேன் அப்பா. ஒவ்வொரு மனிதர்களின் இருதயத்திலையும் அப்பா உங்களோட வார்த்தைகள் தங்கியிருக்கும்படியாக சுபிக்கிறேன் அப்பா. ஆண்டவரே, தேவ பிள்ளைகளை நீங்கள் பொறுப்பெடுங்கப்பா. தந்தையை போ காத்துக்கொள்ளுங்க, வழி நடத்துங்கப்பா. தேவ பிள்ளைகளும் அப்பா தந்தையப்பா அந்த தேசத்தை அப்பா கட்டி எழுப்ப தங்கள் ஜெபத்தினாலே அப்பா நிலைத்திருக்கத்தக்கதாக அன்பான ஆவிகளை எல்லார் மேலும் ஊற்றும்படியாக செபிக்கிறேன் ஆண்டவரே அப்பா. தந்தையே, தேசத்தை பொறுப்பெடுங்கப்பா. நீடிய சமாதானத்தை கெடுங்கப்பா. நீங்கள் அப்படியே செய்யப்படுவதற்காக நன்றி தந்தையப்பா. தேசத்தை நீங்கள் மீட்கிறதுக்காக நன்றி அப்பா. ஆண்டவரே, அனைத்து மக்களையும் அப்பா நீங்கள் பொறுப்படுங்க, காத்துக்கடுங்க, வழி நடத்துங்கப்பா. தந்தையே, வானொலியை மூல திருக்கரத்துல ஒப்பு கொடுக்கிறேனப்பா. என் சுற்றுலாப்பா அப்ப கரத்துல ஒப்பு கொடுக்கிறேனப்பா. ஜெபிக்க வந்த ஒவ்வொருவரையும் நீங்கள் பொறுப்படுங்க, காத்துக்கடுங்க, வழி நடத்துங்கப்பா. அனைவரையும் உங்களை திருக்கரத்துல ஒப்பு கொடுத்து என்னை தாழ்த்தி இயேசு கிறிஸ்துவ நாமத்தினால ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். ஆமென், ஆமென். எங்கள் ஜெபங்களை கேட்டது உனக்கு ஸ்தோத்திரம். நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து வழி நடத்துவாராக. ஆமென். நாங்கள் அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட் பிரதர். இந்த நாட்கள்ல இந்த ரஷ்யாவுக்காக, உக்ரைனுக்காக, யுத்த நாடுகளுக்காக, சமாதானம் இல்லாம இருக்கிற நாடுகளுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். அது மட்டுமல்ல, என்னுடைய மகளுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். அவருக்கு இன்னைக்கு வேலைக்கு போயிட்டு வந்துட்டா அவருக்கு கொஞ்சம் சரியான இயலாமை இருக்குது. அவ 12ஆம் தேதி வியாழக்கிழமை அவருக்கு ஒரு யூனிவர்சிட்டியில அவருக்கு ஒரு எக்ஸாம் உண்டு. அதாவது செய்து காட்ட வேண்டும். அந்த எக்ஸாம் ஒன்று இருக்குது. ஆனால் அதுக்கு போக முடியாத சூழ்நிலை இருக்கு போல இருக்குது. ஆகவே அந்த எக்ஸாமுக்கு போறதென்றால் அவருக்கு நல்ல நுண்ணறிவு வேண்டும். அந்த நல்ல நுண்ணறிவை கர்த்தர் தான் கொடுக்க வேணும். ஏனென்றால் அவ இனி வட்சிலர் எழுதி அங்கு பட்டம் பெற வேண்டும். அதற்காக இப்ப பிரேட்டிக்கத்துல இருக்கிறா, பிரேட்டிக்கம் முடியுது. ஆகவே அந்த காரியங்களை கர்த்தர் தாமே பொறுப்பேற்று நடத்த வேணும். இயலாத சூழ்நிலை இன்றைக்கு இருக்கிறது. அவ எழுந்து நடக்க முடியாம தலை இடி, அந்த அநேக பிரச்சனைகள், காய்ச்சல் வரவில்லை. ஆனா அவ அப்படியான சூழ்நிலையில இருக்கிற அவ பலப்படுத்தி ஆண்டவர் தூக்கி நிறுத்த வேணும் என்று சொல்லி நீங்க ஜெபத்திலே வழி நடத்தும். தேவனே, பொறுப்படுங்களப்பா. இந்த வேண்டுகோளை உடைய பாதத்திலே வைக்கணும்ப்பா. கொடுக்கப்படும் தேவனே அப்பா, இருக்கிற அப்பா நீங்கள் பதில் தந்ததுக்காய் நன்றி ராஜாவே. தொடர்ந்து தேவனே இந்த தேசங்களை உள்ள தேவனை பிதாவே, நீங்கள் ஒரு வார்த்தை சொல்ல ஆகும், நீங்கள் கட்டிட நிற்கும் என்று ராஜாவே. தேவனே, ராஜாக்களை தண்ணி ராஜாக்களை ஏற்படுத்த சரி கட்டுங்கள் அப்பா பிதாவே. உம்முடைய நீங்கள் தேசத்தை ஆளுநருக்கு பிதாவே. அந்த நல்ல அப்பா பிதாவே பிதாவே பிதாவே
வெளியே இந்த கட்டளை பாத்துதான் கிறிஸ்தவ செய்ய முடியாது சொன்ன கற்பனை ராஜாவே மக்களே கல்யாண சரியான கொடுங்க செய்யப்போவதற்காக நன்றி நன்றி புதிய நன்றி இந்தவனே அதேபோல் ராஜா பேசுகிறவனே என்று கிரியை செய்வார் ஒன்னாக மகன் அதிகாரிகள் மீது செய்யுங்களப்பா ராஜா சாயபடி தேசத்தலைவருக்கும் சமுத்திரத்தை தேவரே நீங்கள் அசைத்துக் கொண்டிருப்பதற்காக நன்றி. அதே நேரம் முந்தின அப்படியே
நன்றி ராஜாவே. உங்களுடைய வெளிச்சமே அப்பா. நன்றி. நீங்க ஆசீர்வதிக்கிறோம். சகல தாவிய கொடுங்கப்பா பிதாவே. நீ தலை சேர கிரிகள் வெளியே வாங்குவதாக ஒரு சாதன சுவாமினாவிகளும் வெளியேறுவதாக வெளியேறுவதாக பிள்ளை வேண்டுவதாக நன்றி. நன்றி. கொண்டிருக்காலும் சிறப்பிட்டாலும் செய்ய அந்த ஞானத்தை கொடுத்த வழிநடத்த அப்பா பிதாவே. நன்றி என்றவனே சொஸ்தவன் என்ன வேண்டும் நன்றி பிரதர். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து எல்லாவற்றிலும் வழி நடத்துவாராக. ஆமேன். ஆமேன். நாங்க வினோ அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட். வினோ, இந்த உலகத்தில இந்த துன்மார்க்கமாய் நியாயக்கேடாய் கொடுமை செய்யற மனிதர்கள், அப்படிப்பட்ட தேசங்கள், அங்கு தேசங்களுக்கு யுத்தங்களுக்கு பின்னால கிரிய செய்யற ஆவிகள் எல்லாவற்றுக்காக நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்துங்க.
ஆண்டவரே உமக்கு அன்பும் இரக்கமும் கிருபையும் நிறைந்த தகப்பனே இறைவா, இன்னொரு நாளை தந்து ஆண்டவரே எங்களை ஈவனோடு எழும்ப வைத்தீங்களையா, உமக்கு நன்றி ஆண்டவரே. ஈவனை தந்தீங்களை, ஜீவனை காத்தீங்களையா, உமக்கு கோடான கோடி நன்றி ஆண்டவரே. உடனே மட்டுமாக வழி நடத்தி சிறுவை நீங்கள் நீங்கள் வழி நடத்தி இந்த தீங்கு காரியங்களை உங்களுடைய சித்தம் அநேக இப்படியில் அகப்பட்டு போகாதபடி என் தோழனே எங்கள் ஒவ்வொருவரை நீங்கள் பாதுகாத்து நடத்துங்க. உங்களுடைய மன்னித்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள். இருக்கட்டும் இயேசப்பா. ஆவியானவரே எங்களை வழிநடத்துங்க ஆண்டவரே. மட்டும் அப்பா நீங்கள் உதவினீர்கள் ஐயா, உமக்கு நன்றி ஆண்டவரே. கர்த்தாவே, இந்த நாட்களிலும் என் ஆவியானவரே தேசங்களுக்காக ஜெபிக்க வந்து கூடி வந்திருக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, ஆவியானவரே தேசங்களை கண்ணோக்கி பார்க்கிற தகப்பன் ஆண்டவரே, இந்த தேசங்களில் நடக்கிற நியாயம் அட்டூழியங்கள் எல்லாவற்றிலும் அப்பா ஒரு விடுதலை தந்து காத்து கொள்ளுங்க ஆண்டவரே. மக்கள் சமாதானத்தோடும் சந்தோஷத்தோடும் இருக்க ஆண்டவரே. தகப்பனே, இந்த தேசத்தில் நடக்கிற அப்பா பொருட்கள் அப்பா எத்தனையோ அபாயமான காரியங்கள் நடக்கிறது என் தேவனே. ஆவியானவரே, இவைகள் எல்லாவற்றிலிருந்தும் ஆண்டவரே தேசங்களுக்கு ஒரு விடுதலை கொடுத்து அப்பா ஒவ்வொரு மக்களும் ஆண்டவரே சுவிட்சமாய் வாழும்படியான கிருபையை கொடுங்க ஆண்டவரே. அப்பா தகப்பனே, இந்த மனிதர்களும் தத்தளித்து போகாதபடி, தத்தளிப்பின் ஆவி அவர்கள் மேலே இருக்காதபடி ஆவியானவரை ஒவ்வொரு பிள்ளைகளை மீட்டுக் கொள்ளுங்க ஆண்டவர். பரிசுத்த ஆவியானவரை கர்த்தாவே ஒவ்வொரு பிள்ளைகளும் ரட்சிக்கப்படும்படியான கிருபை கொடுங்க ஆண்டவர். கர்த்தாவே தகப்பனே, ஆவியானவரே இந்த சங்கம வானொலியின் ஊடாக தகப்பனே அப்பா இந்த மக்கள் ஒவ்வொருவரும் ரட்சிக்கப்படும்படியான ஞானத்தை கொடுங்க ஆண்டவரே. இந்த சங்கம வானொலி அப்பா எல்லா காதுகளிலும் ஒலிக்கட்டும் ஆண்டவரே, எல்லா தேசங்களிலும் ஒளிரட்டும் ஆண்டவரே. தகப்பனே கர்த்தாவே, இந்த சங்கம வானொலியின் ஊடாக அப்பா ஒவ்வொரு பிள்ளைகளும் தாங்களும் ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகளை வசனங்களை அறியாண்டவரே அப்பா ஒவ்வொருவரோடும் கூட இருந்து இடைப்படுங்க ஆண்டவரே. அப்பா ஒவ்வொருவரை உம்முடைய ரத்தத்தினாலே கழுவுங்க ஆண்டவரே. தகப்பனே கர்த்தாவே, ஆவியானவரே இந்த நாட்களிலும் அப்பா உம்முடைய பாடுகளின் காலங்களிலும் என் தகப்பனே ஒவ்வொருவர்கள் மத்தியிலும் ஒரு உறுத்தலை கொடுங்க ஆண்டவரே. அப்பா தகப்பனே, உறுத்தல் உள்ள பிள்ளைகளாகவும் சமாதானத்தின் பிள்ளைகளாகவும் ஒருவர் அன்பு செலுத்துற பிள்ளைகளாகவும் ஆண்டவரே நீங்கள் மாற்றுங்க ஆண்டவர். அப்பா கீழ்ப்படிதலை கொடுங்க ஆண்டவரே, பயபக்தியை கொடுங்க ஆண்டவரே. தகப்பனே, இப்படியான காரியங்கள் இல்லாமல் ஆண்டவர் தகப்பனே இந்த உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே சிதறுண்டு போகிறார்கள் ஆண்டவரே, மனமடைந்து போகிறார்கள் ஆண்டவர். தகப்பனே கர்த்தாவே, ஆவியானவரே ஒவ்வொரு ஜனாதிபதிகள் ஒவ்வொரு தலைவர்கள் மத்தியிலும் அப்பா இப்படியான ஒரு தயவை கொடுங்க ஆண்டவரே. அவர்களின் இருதயத்தின் கடினங்களை எடுத்து போடுங்க ஆண்டவரே. சமாதானத்தை கொடுங்க ஆண்டவரே. சமாதானம் இல்லாமல் ஆண்டவரே தகப்பனே எத்தனையோ காரியங்கள் நடக்கிறது ஆண்டவரே. ஆவியானவரே ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுக்கிற மனப்பக்குவத்தை கொடுங்க ஆண்டவரே. தகப்பனே ஆவியானவரே அப்பா இந்த காலங்களில் ஆண்டவரே அப்பா உம்முடைய வார்த்தையை நம்புற பிள்ளைகளாக மாற்றி போடுங்க ஆண்டவரே. உங்களுடைய வார்த்தைகள் வசனங்களை நோக்கி கூப்பிட்டு அதற்கேற்றபடி வாழ கிருபையை கொடுங்க ஆண்டவரே. தகப்பனே கர்த்தாவே, இந்த தலைவர்கள் ஜனாதிபதிகளுக்கு ஒரு கிருபையை ஊற்றுங்க ஆண்டவரே. பயப்படுதலை உண்டு பண்ணுங்க ஆண்டவரே. தேவனே கர்த்தாவே, உம்மை நம்பி இருக்கிற பிள்ளைகள் ஆண்டவரே அப்பா சத்ருவானவன் பிடியில் அகப்பட்டு போகாதபடி அப்பா தத்தளித்து போகாதபடி காத்து கொள்ளுங்க ஆண்டவரே. உம்முடைய வருகையின் போது தகப்பனே ஒவ்வொருவரும் ஆயத்தமாய் இருக்கிற பிள்ளைகளாகவும் தகப்பனே நீங்கள் மாற்றுங்க ஆண்டவர். அப்பா ஒரு பிள்ளைகளும் எந்த பிள்ளைகளும் விடுபடாதபடி என் தகப்பனே, நாங்களும் கூட விடுபடாதபடி என் தகப்பனே அப்பா எங்களுக்குள்ளும் ஒரு நல்ல ஞானத்தை தந்து ஆண்டவரே உம்மை நோக்கி அப்பா
கூப்பிடுகிற பிள்ளைகளாக உமக்கேற்றபடி வாழுகிற பிள்ளைகளாக இந்த தகப்பனே மாற்றுங்க ஆண்டவர். உம்முடைய கிருபைக்குள்ள மூடி மறையுங்க ஆண்டவர். தேவனே சத்ருவானவன் அப்பா சந்தோஷப்பட்டு போகாதபடி என் தேவனே ஒவ்வொரு பிள்ளைகளையும் அப்பா நீங்கள் காத்து நடத்துங்க ஆண்டவர். அப்பா உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் என் ராஜா. இந்த நாளிலும் தகப்பனே இந்த சங்கம வானொலியை தந்து ஆண்டவரே இந்த இடத்திலே கூட்டி வந்திருக்கிறீங்களே உம்முடைய கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. ஒவ்வொருவரோடும் கூட இருந்து பேசி நடத்துகிறீங்களா ஐயா, நன்றி ஆண்டவர். தகப்பனே கர்த்தாவே உம்முடைய கிருபை ஆண்டவரே, அப்பா உம்முடைய தயவு ஆண்டவரே, இந்த சங்கம வானொலியினூடாக எங்களை நீங்கள் அழைத்த கிருபைக்காக தயவுக்காக ஐயா உமக்கு நன்றி ஆண்டவரே. தேவனே இன்னும் அதிகமான சகோதர சகோதரிகள் இந்த இடங்களில வந்து ஜெபிக்கும்படியான கிருபையை கொடுங்க ஆண்டவரே. தகப்பனே அப்பா இங்க வந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் உடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன். ஒவ்வொரு குடும்பங்களின் பிள்ளைகளையும் ஒப்பு கொடுக்கிறேன். என்னென்ன பிள்ளைகளுக்கு தேவையோ, என்னென்ன நோய்களோ, என்னென்ன வேதனைகளோ என் தகப்பனே நீங்கள் அறிவீங்கள் ஆண்டவரே. இவைகள் எல்லாவற்றிலும் மீண்டும் ஒரு விடுதலையும் சமாதானத்தையும் கொடுத்து பாதுகாத்து நடத்துங்க ஆண்டவரே. உடைய ரத்த கோட்டைக்குள்ள வைத்து காத்து கொள்ளுங்க ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. உடைய பாதவடியில் ஒப்பு கொடுக்கிறேன் என் ராஜா. மீண்டும் மாறாதவரை கோடி நன்றி ஆண்டவர். மகிமை எல்லாவற்றையும் ஒருவருக்கே செலுத்துகிறேன் எங்கள் ஜீவன் உள்ள பிதாவே. ஆமேன் 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 ஆமேன். கர்த்ததாமே உங்களோடும் பிள்ளையோடும் கூட இருந்து வழி நடத்துவாராக. நான் ஜெபத்தோடு கூட ஜெபிக்கிறேன். வந்தான் மற்றவர்களுக்கு அன்பான பிதாவே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உம்முடைய சமூகத்திலே எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். இன்றைய நாட்களை ஒப்புக் கொடுக்கிறோம். தேவனே இந்த 5 கண்ட மக்களுக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. கடைசி நாட்களில் நாங்கள் ஆயத்தப்பட வேண்டிய விதமாய் ஆயத்தப்பட கர்த்தாவே உமக்கு ஏற்ற விதமாய் உம்முடைய திட்டங்களை செய்கிற காரியமாய் இருக்க செய்வீராக. உம்முடைய சமூகத்திலே எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே நீர் கூட இரும் ஐயா. ஆண்டவரே கர்த்தாவே இஸ்ரவேல் தேசம், ஈரான் தேசம், ஆண்டவரே கர்த்தாவே ரஷ்யா தேசம், ஆண்டவரே கர்த்தாவே உக்ரைன் தேசம், இலங்கை தேசம், ஆண்டவரே இந்த தேசங்கள்ல கர்த்தாவே நியாய கேடுகள், துன்மாக்கங்கள், கொடுமைகள் எல்லாவற்றிலிருந்து விடுதலையாக்கும் கர்த்தாவே உலகத்துக்கு விடுதலை தர வந்த தேவன் என்பதை அப்பா இந்த உலக ஜனங்கள் அறியட்டும் ஆண்டவரே. சகலதை உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. உலக தலைவர்கள், ஐக்கிய நாட்டு தலைவர்கள் எடுக்கிற முடிவுகள் ஞானமாய் எடுக்க ஆண்டவரே, யுத்த தலைவர்கள் எடுக்கிற முடிவுகள் ஞானமாய் எடுக்க கர்த்தாவே ஆண்டவரே நீ கிருபை செய்யும். உங்களுடைய ஆலோசனைப்படி செயல்பட அவர்களுக்கு கிருபை கொடுக்கும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். தடகளை ஆண்டவரை அகற்றி கர்த்தாவே ஆண்டவரே உம்முடைய வல்லமை வெளிப்படும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்களுடைய கரத்தில் எல்லாரும் ஒப்பு கொடுக்கிறோம். கர்ப்பிணி தாய்மார்கள், சிறு பிள்ளைகள், வாலிப யுவதிகள், இளம் குடும்பங்கள், முதியோர்கள் ஆண்டவரே இந்த யுத்த நாடுகளில் பசி பட்டினி ஆண்டவரே அப்பா இல்லாத தன்மைகள், ரோட்டு வழி இருக்கிற தன்மைகள் என் தேவனே இந்த நிலைமைகள் எல்லாம் மாற்றி அமைக்கப்பட கர்த்தாவே நீ கிருபை செய்யும் ஆண்டவரே. அந்தந்த தேசங்களுக்கு நல்ல கனிகளை கொடுத்திருக்கிறீர் ஆண்டவரே. அந்த கனிகளை சேதப்படுத்துற பொல்லாத ஆவிகளின் கிரிகள் ஆண்டவரை யுத்தங்களை ஏற்படுத்துற செல்லாத கிரிகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினால் சத்துருக்களை கடிந்து போடுற தேவன் ஆண்டவரே. மனுஷனுடைய திட்டங்களை ஆண்டவரே தவிடுபடியாக்குற தேவன் ஆண்டவரை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. நீர் பொறுப்பேற்று வழி நிறுத்தும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால் கர்த்தாவே ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. சங்கம வானொலியிலே சியானா மனைவி பிள்ளைகள் சந்ததி ஊழியங்கள் ஒவ்வொன்றும் ஆசீர்வதிக்கப்பட உதவி செய்யும். அந்த ஜெபித்த பிள்ளைகளே ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். சிசிலியா அம்மாவை நாங்கள் வரவேற்றுக் கொண்டோம். பிரைஸ் தி லார்ட் சிசிலியா அம்மா. பிரைஸ் தி லார்ட் சிசிலியா அம்மா. பிரைஸ் தி லார்ட். நீங்கள் எங்கள் ஜனங்களுடைய நாட்களிலே அங்கு ஏழைகளாய் இருக்கிறார்கள், திக்கற்றவர்களாய், விதவைகளாய், அங்கு உணவுக்கு வலிந்து கஷ்டப்பட்டு பசியோடும் பட்டினோடும் இருக்கிற ஜனங்கள் இருக்கிறார்கள். யுத்த நாடுகள் இருக்கிறது. ஆகவே இந்த காரியங்களுக்காக நீங்க ஜெபம் பண்ணுங்க. எது இல்லாட்டிலும் அந்த பசி பட்டினியாய் இருக்காதபடி கர்த்தர் தாமே அவர்களுக்கு பூசிக்க வல்லவராய் இருக்கிறார். எப்படியாவது
உணவை அனுப்ப வல்லவராய் இருக்கிறார். அதற்காக நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்துங்க. இரக்கத்தின் ஐஸ்வர்யம் உள்ள இயேசுவே சுவாமி என்று கொடுத்த புதிய நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. பாவியால் உம்மை இறந்து கேட்கிறோம் தகப்பனே, உம்மை தாழ்ந்து கேட்கிறோம் தகப்பனே. அப்பா நீ படைத்த உலகம் அப்பா, அப்பா அவர்களை பசிபட்டினியாக இருக்க விடாதையும் தகப்பனே, நீர் அந்தந்த நேரத்தில் அவர்களுக்கு பசியூட்ட வல்லவராக இருக்கிறீர் தகப்பனே. ஆவியானவரே நீ வெள்ளமையை கொடுத்தல் கற்பிணி தாய்மார்களை ஆசீர்வதியும் தகப்பனே. அப்பா தகப்பனே, கடைசி காலம் இருக்கிறது தகப்பனே, இந்த கற்பிணி தாய்மார்கள் ஆசீர்வதியும் தகப்பனே. அவர்களுக்கு அந்தந்த நேரத்திலே அவர்களுக்கு ஏற்ற உதவி செய்ய வல்லவராயிருக்கிறீர் தகப்பனே. ஆவியானவரே சின்னஞ்சிறுசுகள் அப்பா சாப்பாடு கஷ்டப்படுகிறார்கள் தகப்பனே. திருக்கண் நோக்கி பாரும் அப்பா. அப்பா தகப்பனே, அவர்கள் வேலை இரக்க கண்களை திருப்பும் அப்பா. அன்பான தகப்பனே, இந்த ஹாஸ்பிட்டல் வழியது ஆதரித்துக் கொள்ளும் தகப்பனே. அவர்களுக்கு என்ன வருத்தம் இருந்தாலும் அவர்களை தொடும் தகப்பனே. நீர் நல்லவர் வல்லவர், எல்லாவற்றுக்கும் மேலான தகப்பனப்பா. ஆவியானவரே உமது கரங்களை பற்றி கொண்டு கேட்கிறோம் தகப்பனே. அப்பா இந்த அப்பாவிகளை நீ கண்ணோக்கும் தகப்பனே. அவர்கள் பசுபட்டினியா இருக்காமல் அவர்களை பாதுகாத்துக் கொள்ளும் தகப்பனே. அப்பா தகப்பனே, அவர்களுக்கு நல்ல உணவு கொடுக்கறதுக்காக உமக்கு நன்றி அப்பா. அப்பா உமக்கு நன்றி, கோடான கோடி நன்றி அப்பா. அப்பா தகப்பனே, இயலாமல் இருக்கிறவர்கள், வீடு வாசல் இல்லாமல் இருக்கிறவர்கள் அப்பா, இந்த அழிவுகளிலிருந்து அம்பிட்டவர்கள் எல்லாம் உங்கள் கரங்களில் ஒப்படைக்கிறேன் தகப்பனே. அப்பா தகப்பனே, யுத்தத்தை நிறுத்தி எந்த ஆபத்துகளும் இல்லாமல் தகப்பனே பாதுகாத்துக் கொள்ளும் தகப்பனே. இயேசுவே இந்த இலங்கை தேசத்தை ஆசீர்வதியும் தகப்பனே. அப்பா பிதாவே, இந்த இலங்கை தேசத்தை ஆசீர்வதியும் அப்பா. உங்கள் கரங்களாலே மூடி மறைத்துக் கொள்ளும் தகப்பனே. அங்கே ஒரு யுத்தமும் இல்லாமல், எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் பாதுகாத்துக் கொள்ளும் தகப்பனே. தரசாங்கம் ராசாக்களை ஆசீர்வதியும் தகப்பனே. அவர்களை உமது போர்வையால் மறைத்து மூடிக்கொள்ளும் தகப்பனே. அப்பா நாங்கள் இழந்து கேள்விகள் எல்லாவற்றுக்கு நீர் பதிலளிக்க வல்லவராய் இருக்கிறீர் தகப்பனே. அப்பா பிதாவே, நாங்கள் நல்லதென்று அறியக்கூடியதாக இருக்க செய்திருந்த தகப்பனே. எங்கள் சத்தங்கள் கேட்டது அப்பா செய்கிறீர் என்று நம்பி இருக்க எங்களுக்கு வழி செய்யும் தகப்பனே. உம்மால் கூடும் தகப்பனே, சொன்ன எல்லாம் நிறைவேறும் தகப்பனே. ஆவியானவரே உம்மை துதிக்கிறோம் 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 அப்பா தகப்பனே. இந்த சொந்தமாக ஜபிக்க வந்த அத்தனை பேரும் ஆசீர்வதியும் தகப்பனே. யார் யார் என்ன பிரச்சனையாக வந்திருக்கிறார்களோ தெரியாத தகப்பனே, அவர்களை ஆசீர்வதியும். அவர்களுக்கு ஏற்ற வேலையும் அவர்களுக்கு ஏற்ற துணியையும் கொடுத்தருளும் தகப்பன். அன்பான தகப்பனே, இந்த சங்கம வானொலியை ஆசீர்வதியும், அவற்றை குடும்பத்தை ஆசீர்வதியும். அவர்களுக்கு ஏற்ற என்னென்ன தோல்வியோ அவர்களுக்கு பெற்றுக் கொடுக்கவும் இருந்து கேட்கிறோம் தகப்பனே. ஆவியானவருக்கு சிஸ்டர் குடும்பத்தை ஆசீர்வதியும். தன் 2 பிள்ளைகளையும் உமது கரங்களில் ஒப்படைக்கிறோம் தகப்பனே. அவர்களுக்கு கொடுத்து அவர்களை நல்ல முறையில ஆசீர்வதிக்கிறதுக்காக உமக்கு கோடான கோடி நன்றி அப்பா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமீன் ஆமீன். உங்கள் ஜெபங்களை கேட்டது உனக்கு ஸ்தோத்திரம். நன்றி அம்மா. உங்களுக்கு ஆரோக்கிய பலன் சுகம் தந்து உங்கள் குடும்பத்தை ஆசீர்வதித்து நடத்துவாராக. ஆமேன் ஆமீன் ஆமீன் ஆமேன் ஆமேன். கர்த்தராமே எங்களோடு கூட இருந்து வழி நடத்துவாராக. நாங்கள் இந்த தேசத்துக்காக ஒரு கணம் ஜெபித்து முடித்துக் கொள்ளுகிறோம். இன்றைக்கு நாங்கள் ஜெபிக்க தந்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். இலங்கை தேசத்தை வானமண்டலங்க தரமாக்கங்க கடல் பிராணிங்க ஒப்புக் கொடுக்கிறோம். திரும்பமாய் அந்த தேசங்கள்ல யுத்தங்கள் வராதபடி, சமாதான இன்மைகள் வராதபடி காத்துக்கொள்ளும் ஆண்டவரே. அந்த தேசத்தின் மக்களையும் தமிழினம், முஸ்லீம், ஆண்டவரே சிங்கள இனம், எல்லா இனத்தையும் ஒப்புவித்து நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா மொழிகளையும் ஒப்புவித்து ஜெபிக்கிறோம். தேவனே சமாதானத்தை கொடுத்து நடத்தும்படியா இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் பிதா.
జబితా సహోదర సహోదరి స్వామి సాధు జనట ఆశీర్వాదాలకి శ్వాస
ஜெபிக்கிறோம். சொத்துக்காய் ஆமீன் ஆமீன். நிறைவு ஜெபங்களை எடுத்து வந்த சகோதரி ஏமி புஷ்பராஜ் அவர்களையும் மீதியான ஜெபங்களை தொகுத்து வழங்கிய சகோதரி ஜானட்டுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். அதே வேளையிலே அதிகால வேளையிலே, கால வேளையிலே, மாலை வேளையிலே, இரவு வேளையிலே இணைந்து ஜெபித்தவர்களுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். அதே வேளையில் நேர மாற்றம் காரணமாக பலர் இணைய முடியவில்லை. அந்த வகையிலே அவர்களையும் கத்தர் இணைத்து ஜபிக்க கத்தர் உதவி செய்வாராக. கத்தருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். அவர்களையும் இந்த வேளையில் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு உங்கள் எல்லோருக்கும் விடுதலை கத்தர் இந்த ஜெபங்களை கேட்டார், விடுதலை தந்தார் என்ற அந்த விசுவாசத்தோடு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறி விடைபெறுகிறோம். காட் பிளஸ் யூ ஆல். ஆமேன் ஆமேன். நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் காலை நேர விடுதலையின் வெளிச்ச